ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சிருக்கேன். அதை எங்களுக்கு எடுத்துக்கிட்டு இந்த வானல்லையே பசங்களுக்கு சாதம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பூண்டு தட்டி போட்டு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் குட்டீஸோட லஞ்சு. பசங்களோட லஞ்சை பார்த்தோம். இப்போ நம்ம லஞ்சை பார்த்துடலாம். நமக்கும் அதே கீரை தான். நான் எல்லாமே அப்படி இப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கீரை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கீரை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரைஸு, அவங்களுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரசம் வச்சுருக்கேன். பூண்டு மிளகு ரசம் தான். நம்ம தக்காளி தான் போட்டேன், பருப்பு தண்ணிலாம் ஊற்றலை. ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ நமக்கு பிடிக்காதுங்கிறதுனால மாங்காய் பச்சடி செஞ்சேன். இந்த மாங்காய் ரொம்ப கல் மாதிரி கரையவே இல்லை. எவ்வளோ நேரமாக வச்சுருந்தா அப்போ கூட கரையவே இல்லை. உருளைக்கிழங்கு கூட கரைஞ்சிடும் போல இருக்குது, அதை விட கல் மாதிரி இருந்தது. நான் எப்பயுமே மாங்காய் பச்சடிக்கு தேங்காய் திருவி போடுவேன். இன்றைக்கி போடலன்னா இது கொஞ்சம் 2 பேருக்குமே உடம்பு முடியாமல் நல்லா சரி புளிப்பு இனிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதுதான் சைட் டிஷ்ஷாக செஞ்சேன் எங்கள் 2 பேருக்கும். இப்போ கீரை சாதம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு தோசை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்குமே ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். இந்த களி வதக்கி அரைச்சி சட்னி இருந்தது ஃப்ரிட்ஜில், அதை வச்சு 3 பேருக்கும் முடிச்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி தரணும். அவங்க பொடி வச்சு சாப்பிட்றாங்களான்னு தெரில, இல்லை வேணான்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க. சட்னி இல்லைன்னா நான் டீசெண்டாக வேணான்னு சொல்லுவாங்க, டிஃபனே வேணான்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு வைக்காட்டினா இந்த ஒரு பிரச்சனை தான், சட்னி பிரச்சனை தான். நைட்டுக்கு ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு தான் இட்லி ஊற்றணும், இல்லைனா தோசை ஊற்றணும். 2 பேருக்குமே லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீட்டில் எதுவுமே இல்லை, ரசம் குழம்பு எதுவுமே இல்லை. அது ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு டிஃபன் செய்யணும். இது பூ, நம்ம வீட்டில் பூ 2-3 நாளாக சேர்த்து கட்டி வச்சேன். அது இதுக்கு மேலே தாங்காது, சரி நீ வச்சுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மறந்துடுவாங்க தான் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் க்ளீனாக முடிச்சாச்சு. உடம்பு முடியலை தான், ஆனால் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. லீவுமே இல்லை. லீவு ஒரு 4 சீரியல் தான் வச்சுருக்கேன். இன்னும் 4 மாதம் ஓடணும். அதனால் பயந்துட்டுருக்கிறேன். எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு கழுவியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் வேலை. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.